ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மால்ஸ் கிச்சன். இன்றைக்கி வெண்டைக்காய் வச்சு ஸ்டஃபிங் வெண்டைக்காய் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வெண்டைக்காய் எடுத்துக்கோங்க. இதை தண்ணியில் போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வெண்டைக்காய் கழுவி எடுத்தோம்ல, புதியும் இதை கட் பண்ணிடுங்க. இதையும் கட் பண்ணிடலாம். நடுவில் கீரி எடுத்துக்கோங்க. எண்டு வரைக்கும் கீராமல் இது வரைக்கும் கீரி எடுத்துக்கலாம். இதே மாதிரி கீரி எடுத்துக்கோங்க. இப்போ நடுவில் வெண்டைக்காய் இதே மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. இதில் 1 ஸ்பூன் மட்டும் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. மல்லி 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். வேர்க்கடலை 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. பொரிகடலை 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். பெருஞ்சீரகம் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஜீரகம் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே 5 வத்தல் ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம் கூடுதலாகவே ஆட் பண்ணிக்கலாம். வெண்டைக்காய் உள்ளுக்கு நம்ம ஸ்டஃபிங் தான் ரெடி பண்ணுறோம். நல்லா ஃப்ரை பண்ணி 1/2 டீஸ்பூன் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். இவ்வளோத்தையும் நல்லா கிறிஸ்பியாகிற வரைக்கும் நல்லா வறுத்துட்டு மிக்சியில் பொடி பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், கடலை இந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. எல்லாமே இந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். இதை ஆற வச்சுட்டு இப்போ நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஆறியிருக்கு. மிக்சி பவுல் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் 1/4 டீஸ்பூனுக்கும் குறைவாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே காயத்தூள் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இதை மிக்சியில் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது ஒரு பிளேட்டில் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டஃபிங் பவுடர் நமக்கு ரெடியாக இருக்குது. வெண்டைக்காவை இப்படி கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, இது உள்ளுக்கு நீங்கள் ஸ்டஃபிங் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த வெண்டைக்காயில் உள்ள ஈரப்பதத்தில் இந்த பவுடர் ஆட் பண்ணால் கொஞ்சம் நமக்கு செட் ஆகிருக்கும். இப்படி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. இதே மாதிரி ஸ்டஃபிங் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஸ்டஃபிங் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம். இதே மாதிரி ஸ்டஃபிங் ரெடி பண்ணி இப்போ நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பேன் வச்சுக்கோங்க. இதில் 5 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே நம்ம இந்த வெண்டைக்காவை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வெண்டைக்காய் இப்படி ஃப்ரை பண்ணி சாப்பிடுங்க. வெண்டைக்காய் சாப்பிடாத பிள்ளைகள் கூட இப்படி சாப்பிடுவாங்க. நீங்கள் இது தயிர் சாதம், சாம்பார் சாதம், பருப்பு சாதம் எல்லாத்துக்குமே இது சூட்டபுளாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். 2 நிமிஷம் இதில் பொரிய விடுங்க. இந்த அளவுக்கு கொஞ்சம் பொரிஞ்ச உடனே திருப்பி விட்டுக்கோங்க. கொஞ்சம் இந்த சைடும் கிறிஸ்பியாக பொரியட்டும். ஸ்டஃபிங் பவுடர் மீதி வந்தோன்னா அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் நீங்கள் இதை ஃப்ரை பண்ணும்போது அதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு கிறிஸ்பியாக பொரிஞ்சோன்னே எடுத்துருங்க. பாருங்கள், சாப்பிட்றதுக்கு நல்ல மொறுமொறுன்னு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததை ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெண்டைக்காவை இப்படி கிறிஸ்பியாக நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். மேலே கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இதே மாதிரி ரெடி பண்ணி சாப்பிடுங்க. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்டஃபிங் வெண்டைக்காய் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா மால்ஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.